உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மீனராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் கிரக பெயர்ச்சிகளும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது மீனராசினா சொல்ல வேண்டியதே இல்லை. குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எப்போவுமே தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகம். தெய்வத்தை நினைக்காம எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப அக்கறை எடுத்து மற்றவங்க விஷயத்தில் செயல்படுவீங்க. அது 10 நாள் பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியில் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனசு எப்போவுமே உங்களுக்கு உண்டு. குடும்பத்திற்காக நிறைய விஷயங்களை ரொம்ப ரிஸ்க் எடுத்து எஃபோர்ட் போட்டு செய்யக்கூடியவங்க. அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, கும்பத்தில் இருந்த சனி என்றைக்கு மீனத்துக்கு வந்தாரோ, ஜென்ம குருவாக மாறினாரோ, அப்போ இருந்தே இந்த 7.5 சனியுடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். பிறந்ததிலிருந்தே ஒவ்வொரு காலகட்டங்களும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அடுத்தது பெரிய லெவலில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. கடைசியாக பார்த்தா கடந்த இந்த 4-5 வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்க மீனராசி என்பர்கள் தான். என்ன எஃபர்ட் போட்டாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பாக தான் இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் சரிவாக தான் இருக்குது. இதனால் கடன் சுமைகள் தான் ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கே தவிர, எதுலேயுமே ஒரு ரிசல்ட்டை சந்தித்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்த ஒரு இது இங்கே இல்லை. இத்தோட ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதே பெருசு அப்படின்னு நினச்ச இந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அது கூட பிறந்தவங்க, குடும்பத்தை சார்ந்தவங்களே உங்களை காயப்படுத்துகிற நிலைமை. இன்றைக்கி கஷ்டப்பட்டு கணவன் மனைவி இருவரும் இணைஞ்சு இன்றைக்கி உங்களுடைய பலத்தில் ஒரு நல்ல முயற்சி எடுத்து ஒரு ஹை கிளாஸான ஒரு லெவலுக்கு போகணுன்ற முயற்சியில் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்தாலும், அந்த இடத்துல அந்த ஏறி நீங்கள் மேலே வர்றது மற்றவங்களால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே நீங்கள் மேலே வந்துடுவீங்க. பட் உங்களுடைய உதவிகள் வேணால் உங்களுக்கு தேவை. உங்களுடைய நீங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் நீங்கள் உதவி செய்கிற இடத்துல இருக்கிறதே மற்றவங்களுக்கு பிடிக்காது. அந்த லெவலுக்கு உங்கள் மேலே ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் நீங்கள் சரிசமமாக நினைக்கிறீங்க, நமக்கு வேண்டியவங்க நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை மட்டும் அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை போட்டியாகவே நினைப்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு இடத்துல டாமினேட் பண்ணணும், உங்களை டவுன் பண்ணணும், நீங்கள் கீழே விழணும், உங்களை அவங்க வின் பண்ணணும். இந்த ஃபோக்கஸ்லேயே அவங்க உங்களை பார்க்குறது நல்லாவே தெரியும். அப்போது இங்கே என்ன ஒரு விஷயம்னா, ஏன் நம்மளை மாதிரி யாரும் நினைக்க மாட்டேன்றாங்க, யதார்த்தமாக இந்த இடத்துல இருக்கலையே, உண்மையான அன்பு பாசம் பந்து இந்த இடத்துல எதுவுமே இல்லையா அப்படின்ற அளவுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய நிலைமை மீனராசி என்பவர்கள். ஏன்னா இவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலேயுமே பார்த்திங்கன்னா மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்குவீங்க. உங்கள் கண்ணுக்கு எதிரில் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு துரோகியாக இருக்கலாம், உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் போய் ஒரு நல்லது செஞ்சுட்டு வரக்கூடிய அருமையான மனசும் தெய்வ சிந்தனையும் இருக்கக்கூடியவங்க மீனராசி என்பவர்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து நல்லா பார்த்தா வீண் விரயங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மிச்சம் வைக்க முடியல. 10 ரூபா மிச்சத்தை வச்சு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போனால் அந்த இடத்துலேருந்து இன்னும் 2 பிரச்சனை உருவாக்குது. இங்கே வருமானத்துக்கு மீறிய செலவுகள் தான் இங்கே இருக்குது. இதனால் என்ன ஆகிடுச்சு, குடும்ப ரீதியிலையும் ஒரு அமைதி குறைஞ்சி போச்சு. எதையும் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணலை. வர பணம் எடுத்து மறுபடியும் பிஸ்னஸ்க்கு போடுறீங்க, இல்லை வேலை சார்ந்த ரீதியில் போடுறீங்க. உங்களுடைய பிளட் ரத்தத்தை அப்படியே உறிஞ்சு அப்படி இருக்கும். அப்படி தான் உங்களுடைய பணம் வெளியில் போயிட்டுருக்கே தவிர, கடைசி வரைக்கும் உங்களுக்குன்னு 10 ரூபா மிச்சம் வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீனராசியை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமே, நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மே மாதத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டில் ஆட்சி அடையக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் உச்ச நிலையில் சூரியன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரிஷபத்துக்கு போகிறாரு. ரிஷபத்தில் சுக்கிரனும் ஆட்சி அடையக்கூடிய அருமையான காலம். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம். இதில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ரொம்ப வீக்காக இருந்தது. கடந்த 2 வருஷமாகவே இது பயத்தையும் பதட்டத்தையும் குழப்பத்தையும், இருக்கலாமா பறக்கலாமா என்ன பண்ணுறது, அங்கே போனால்
இங்கே வந்தால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை, மனசே ஒரு நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படியா இருந்தால் எப்படி அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்பு. யாருமே இல்லை அளவு கடந்த அன்பு வைக்கிறீங்களோ அவங்களாலே பிரச்சனையை சந்திப்பீங்க. இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா மீனராசி என்பவர்கள் பல பேர் நமக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பணம் கடனை வாங்கி கொடுத்தாவது நல்லா இருக்கட்டும், அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பண்ணட்டும், அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணட்டும், வந்தால் கொடுத்துருவாங்கன்னு செஞ்சு கடைசியில் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனது தான் மிச்சம். இன்றைக்கி கேட்டால் அந்த பணம் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு நிலைமை. இப்படி எல்லாமே கடந்து வந்தவங்க நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் அந்த பணம் கைக்கு வருமானு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த குரு 2 வருஷத்தில் இருந்து அந்த குருவால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும் வரக்கூடிய குரு பயிற்சி பெரிய லெவலுக்கு கை கொடுக்க போகுது. அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். அதனால் இந்த குரு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்க போகிறார், நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிறார், வளர்ச்சிக்குரிய பாதையை உருவாக்கி கொடுக்க போகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, வேலையில் இருந்த சிக்கல் தீரப்போகுது. வேலையில் இத்தனை நாளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் தடைப்பட்டு இருந்திருக்கும், அது உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. நீண்ட நாள் கொடுத்த பணம் எல்லாம் அங்கங்கே பிரேக் ஆகி நிற்குது, அதெல்லாம் வருமானம் நினச்சி உங்களுக்கு அது சேரப்போகுது. ஏதோ ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது. குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயங்கள் நடக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அது நடக்க போகுது. குறிப்பாக திருமண முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். எல்லா கெப்பாசிட்டி இருக்கும், எல்லா டேலண்ட் இருக்கும், எல்லா திறமையும் இருக்கும். ஆனால் பார்த்தா அவங்களுக்கு அந்த திருமணமே கை கூடாமல் இருக்கும். அவங்களுக்கு திருமணம் கை கூடக்கூடிய ஒரு நிலைமை. பிள்ளைகள் நல்ல படிக்க வச்சுருப்பீங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் அது அப்படியே பிரேக் ஆகி நின்று இருக்கும். இதனால் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல், பையன்கிட்ட ஏதோ ஒரு ஆரோக்கிய ரீதியில் ஏதோ ஒரு குழப்பம், முன்ன மாதிரி அவன் இல்லை, அந்த பெண்ணினுடைய ஒரு நல்ல டேலண்ட்டுக்கு உண்டான வாய்ப்பு அமைய மாட்டேங்குது, கிளிக் ஆக மாட்டேங்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது, எல்லாமே தட்டி போகுது, தவறி போகுது. ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு பயம், பதட்டம், வேதனை, இந்த டென்ஷன்லேருந்து மீண்டு வெளியில் வருவீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அருமையான லைஃப் ஸ்டைல் அமையுது. அதனால் ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் பூரிப்படைய போகிறீங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கு அமையக்கூடிய அந்த பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சியும் சந்திக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் மீனராசி என்பவர்களை பொறுத்தவரையிலையும் சிலரெல்லாம் இன்றைக்கி பிறந்ததுலேருந்தே பெரிய லெவலில் சாதிக்கணும், கோடிக்கணக்கில் நாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி இன்றைக்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி நல்ல பிஸ்னஸ் உங்களை சுற்றி இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இன்றைக்கி நாளைக்குன்னு இழுக்கும். ஆனால் இங்கே கடன் சுமைகள் மட்டும் மேலா கடன் மாதிரி பெரிய லெவலில் இருக்கும். ஆனால் இது ஒன்று கிளிக் ஆனாலும் பெரிய லெவலில் எல்லாமே சக்ஸஸ் அடையும். அந்த லெவலுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் அது எல்லாமே வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆக போகுது. அருமையான ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் திருமண முயற்சி மீனராசி என்பதற்கு ரொம்ப தடையாக இருந்தது. காரணம் என்னென்னா குரு 3, 4 இருந்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சராக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த மே மாதத்துலேருந்து மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு உடனடியாக கிளிக் ஆகும். அடுத்த 3 மாதத்துலேயே அருமையான திருமண நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீண்ட நாள் திருமணமாகி புத்திரபாகியம் குழந்தை பாகியம் இல்லை, புத்திரபாகியம் நின்னாலும் அது அபவுட் ஆகுது, என்னன்னே தெரியல, அது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புத்திரபாகியம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கரெக்டாக கை கொடுக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து வெளியூர் வெளி பிரயாணங்கள் போகிறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. அதே நேரத்தில் சிலர் அது மன ரீதியில் இத்தனை நாட்களில் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கியிருக்கோம். நமக்குரிய ரிசல்ட் எப்படி இருக்கும், நம்ம ஃபோட்டோ எஃபோர்ட் எல்லாம் நமக்கு கை கொடுக்குமான்ற பயத்தில் இருப்பீங்க. கவலையே வேண்டாம், எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வண்டி வாகனங்களில் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கூட இருக்கிறவங்க நட்பு ரீதியிலையும் சரி, உறவினர்கள் ரீதியிலையும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கெஸ் பண்ண முடியாது. பட் உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் எல்லாரையும் சந்தேகப்படுங்க நான் சொல்ல வரலை. உதவி செய்கிறதுக்கும் உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. பட் அவங்கள தாண்டி இருக்கக்கூடியவங்க கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மற்றவங்கள நம்பி நான் ஆச்சும் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதோ கேரண்டி கொடுக்குறதோ இருக்க வேண்டாம். அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரையிலையும் இந்த நேரத்தில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதையும் செய்கிறத கொஞ்சம் யோசித்து தெளிவாக டீப்பாக திங்க் பண்ணி இறங்கி செய்யுங்க.
அதே நேரத்தில் இருக்கிற தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுறதோ, இருக்கிற விஷயத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதோ தாராளமாக செய்யுங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அதை போல்டாக நீங்கள் இறங்கி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கணவன் மனைவி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியும், இதனால் தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாகிற நிலைமையும் உண்டாக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும். அது நீங்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். பிள்ளைகளுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள், அவங்களுடைய கல்வி ரீதியில் ஒரு நான் எதிர்பார்த்த ஒரு மார்க்கோ அவங்க ரிசல்ட் கொடுக்கல அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அவங்க உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து வரப்போகிறீங்க. அது உங்களுக்கு தீரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு கிளியர் ஆகிடும். சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள் பெரிய லெவலில் கை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டங்களாக இது மாறும். என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி என்பவர்களுக்கு இதுக்கு மேலே ஒரு ஏறுமுகமாக இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறப்படும். அந்த பரல்கள் ரொம்ப முக்கியம். அந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடுவது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.